Hi friends, Arvind Sami. Today topic, what is CNC turning center? CNC turning centerனா என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த CNC turning center பற்றி A to Z சொல்லிக் கொடுக்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாதியிலே ஓடி போகிறாதீங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாதியிலே ஓடிட்டிங்கன்னா நீங்கள் வந்ததே வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே டாபிக் வாட் இஸ் CNC turning center. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மிஷினோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மிஷினில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஷின் இல்லைங்க, நீங்கள் எந்த மிஷினில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு அந்த மிஷினோட பார்ட்ஸை பற்றி பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அப்போ தான் அந்த மிஷினில் ஒர்க் பண்ண முடியுங்க. இல்லைன்னா பெப்பர் பேன் முடிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதாங்க. அப்படி ஒன்றும் தெரியாது இருந்தீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக யாராச்சும் சிஎன்சி டர்னிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஎன்சி டர்னிங் மிஷினோட பேசிக்ஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தானேங்க சிஎன்சி டர்னிங் மிஷினு. இது அந்த காலத்து ஆளுங்களாம் சிஎன்சி லேத்து மிஷினுமாங்க, இந்த காலத்து ஆளுங்களாம் டீசெண்டாக சிஎன்சி டர்னிங் மிஷினுமாங்க. அதனால் இந்த மிஷினுக்கு பேர் வந்து சிஎன்சி டர்னிங் மிஷினுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஎன்சி மிஷினோட பேசிக்ஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேனல் போர்டுங்க. இந்த மிஷின் இல்லைங்க, சிஎன்சி ஃபீல்டில் வேறு எந்த மிஷினுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து பேனல் போர்டு தாங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த பேனல் போர்டில் தாங்க 150% ஒர்க் பண்ண போகிறோம். ஜி கோட்லேருந்து எம் கோட் வரைக்கும் A to Z இந்த பேனல் போர்டில் தாங்க டைப் பண்ணி 150% ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பேனல் போர்டுங்க. செகண்ட் வந்து ஒர்க்கிங் லைட்டுங்க. இந்த ஒர்க்கிங் லைட்டோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா மிஷினோட ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுங்க. இந்த மிஷின் வந்து ஓடுதா இல்லை சும்மா நிற்கிதான்னு மிஷின் ஓடிச்சு அப்படின்னா க்ரீன் கலருங்க, பச்சை கலரில் லைட் எரியுங்க. மிஷின் சும்மா நின்றுச்சு அப்படின்னா சிகப்பு கலருங்க, ரெட் கலரில் லைட் எரியுங்க. தேர்டு வந்து மிஷின் டோருங்க. இந்த டோரோட ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் க்ளோஸுங்க. தேவைப்படுற இடத்துல டோர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க, தேவையில்லாத இடத்துல டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மிஷின் வேலை செய்யுதுன்னா மிஷினுக்குள்ளே ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது அப்படின்னா டோர் க்ளோஸுங்க, டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மிஷின் தானுங்க வேலை செய்யுது, நம்ம வேலை செய்யல. இதில் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா மிஷினுக்குள்ளே செட்டிங் போடுறதுக்கு, ஜாபோட சைஸ் செக் பண்ணுறதுக்கு, டூல் கழட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு மட்டும்தாங்க டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூலண்ட் ஓஸுங்க. இதுக்கு பேர் தானுங்க கூலண்ட் ஓஸு. இதில் வந்து கூலண்ட் ஆயில் வருங்க. இந்த கூலண்ட் ஆயில் வந்து எதுக்கு வருது அப்படின்னா ஜாப் ஓடும்போது கூலண்ட் ஆயில் விடாமல் ஓட்டணும் அப்படின்னா இன்செட் கறி போயிருங்க. டூல் லைஃப் வர்றதுக்கு தானுங்க இந்த கூலண்ட் ஆயில் விடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஸ்பிண்டில் அண்டு சக்குங்க. இந்த சிஎன்சி டர்னிங் சென்டரில் வந்து இந்த சக்கு தாங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இந்த சக்கில் தாங்க ஜாபு ஒர்க் பீஸ் லோட் பண்ணி ஓட்டுவாங்க. இந்த சக்கு வந்து ஸ்பிண்டிலோட அட்டாச்சுடுங்க. சிக்ஸ்த்து வந்து கிளாம்பிங் அண்ட் அன்கிளாம்பிங் பெடல்ஸுங்க. சக்கு கிளாம்பிங் அண்ட் அன்கிளாம்பிங் பெடல்ஸுங்க ஃபஸ்ட் ஒன்று. இன்னொன்று வந்து டெயில் ஸ்ட்ரோக்கோட கிளாம்பிங் அன்கிளாம்பிங் பெடலுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டூல் டரட்டுங்க. இந்த டூல் டரட்டில் வந்து நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. 1லேருந்து ஒரு 10 டூல் மாட்டுற மாதிரி 1, 2, 3, 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டரட்டில் வந்து டூல் மாட்டி ஆப்ரேஷன் ரன் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஎன்சி டர்னிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்சிஸ் தாங்க. எக்ஸு, இன்னொன்று ஜெட்டு. எக்ஸ் ப்ளஸ்ஸுங்க, எக்ஸ் மைனஸு, இன்னொன்று வந்து ஜெட் ப்ளஸ்ஸு, ஜெட் மைனஸுங்க. இந்த சிஎன்சி டர்னிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் சக்கு மட்டும்தாங்க ரொட்டேட் ஆகும், டூல் வந்து மூவ்மெண்ட் மட்டும்தாங்க. சக்கு வந்து ரொட்டேட் ஆகும், டூல் வந்து மூவ்மெண்ட் ஆகுங்க. இதுதாங்க சிஎன்சி டர்னிங் மிஷினு. இந்த மிஷினை வந்து சொந்தமாக ஆர்டர் பிடிச்சி ஆள் போட்டு ஓட்டினோம்னா மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6 லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அரவிந்த் சாமி. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ.